இந்த வீடியோல அழகு 9ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தொடர்பான சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். 10th ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய பாடம். ஓகேங்களா? சோ இந்த பாடம் எதை பேஸ் பண்ணதுன்னா, இந்தியாவில் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல வந்துட்டு யார் யார் தன்னோட பங்களிப்பை அளித்தது, சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம் எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டுல வந்துட்டு பெண்கள் சார்பில் யார் வந்துட்டு பங்கேற்றுட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யார் மிதவாத தேசியவாதி, தீவிர தேசியவாதி, புரட்சிகர தேசியவாதி அப்படின்லாம் சொல்லக்கூடிய பாடம் தான் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு என்னன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இதை வந்து சுருக்கமா MNAன்னு சொல்லலாம். சோ இந்த சங்கம் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா, மக்களோட குறைகள் என்னன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு அதை வந்து ஒரு மனுவா சமர்ப்பிச்சு அரசுக்கு செலுத்தி, ஓகேங்களா, அரசுக்கு அனுப்பி அந்த அரசு வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கத்தோட வேலையா இருந்துச்சு. ஓகேங்களா, மனுக்கள் வந்துட்டு சமர்ப்பிக்கிறது. சோ இது வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது, இது வந்து ஒரு சங்கம், இது ஒரு அமைப்பு. ஓகேங்களா, இது வந்து 1852 பிப்ரவரி 26ல தொடங்கி இருப்பாங்க. சோ யாரால் இது நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் இவர்களாலும் இவர்களை சேர்ந்த சில உறுப்பினர்களாலும் நிறுவப்பட்ட அமைப்பு தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம். சோ இந்த சங்கத்துல வணிகர்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தார்கள். ஓகேங்களா, சோ வணிகர்கள் தான் வந்து பிசினஸ் செய்யறவங்க தான் அதிக எண்ணிக்கையில இருந்தாங்க. இந்த சங்கத்துடைய நோக்கமும் கோரிக்கையும் என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கோரிக்கைகள் என்ன, மக்களோட குறைகளை என்னன்னு சொல்லி கேட்டு அதை வந்து மனுவா எழுதி அரசுக்கு சமர்ப்பிக்கிறது, அது ஒரு நோக்கமா இருந்துச்சு. வரிகளை விவசாயிகள் வந்துட்டு அந்த காலகட்டத்துல கடுமையான வரி வசூலுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். சோ அதை வந்து எதிர்த்து போராட்டம் பண்றது, அதுக்கு கோரிக்கை வைக்கிறதுல இந்த அமைப்புடைய நோக்கமா இருந்துச்சு. அடுத்து கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களோட செயல்பாடுகள் அதிகமா இருந்துச்சு, அதை வந்து எதிர்த்து இவங்க போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாமே இவங்களோட கோரிக்கைகளும் நோக்கங்களாகவும் இருந்துச்சு. சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 1852ல முதல் மனு வந்து சமர்ப்பிப்பாங்க. சோ அந்த என்ன அந்த மனுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரயத்வாரி முறை, ஜமீன்தாரி முறைன்னு சொல்லிட்டு காரன்வாலிஸ் பிரபு அந்த காலகட்டத்துல கொண்டு வந்திருப்பாரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வரியை வந்துட்டு விவசாயிகளிடமிருந்து நிலச்சுவாந்தார்களும் ஜமீன்தார்களும் வரி வசூலிச்சு அரசுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும். இதனால அந்த வேளாண் வர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். வருவாய்த்துறை அதிகாரிகளால் கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதை ஒழிக்கிறதுக்காக, அந்த சித்திரவதை சட்டத்தை ஒழிக்கிறதுக்காக சித்திரவதை ஆணையம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறதுக்கு இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தியிருக்கும். ஓகேங்களா, சோ இந்த சித்திரவதை சட்டம் அப்படிங்கறது ஒண்ணு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க இந்த சங்கம். அதன்படி சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் ஒரு உருவாக்கப்பட்டு கட்டாய வரி வசூல் முறையை வந்து ஒழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அது வந்து இந்த சங்கத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1862க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு செயலில் இருந்து இல்லாமல் போயிடும். காரணம் லட்சுமி நரசு, கஜுலு லட்சுமி நரசு அப்படிங்கிறது இறந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்த அமைப்பு செயலில் இருந்து இல்லாமல் போயிடும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தேசியவாத பத்திரிகைகளுடைய தொடக்கங்கள். ஓகேங்களா, சோ பத்திரிகை அப்படிங்கிறது எதற்காக தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் போர் வந்து நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு, நியூஸ் மூலமாவையும் நியூஸ் பேப்பர் மூலமாவும் தான் தெரிஞ்சுச்சு. ஓகேங்களா, சோ அது இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும், அது பத்திரிகைகள் மூலமா தான் தெரியும் நம்மளுக்கு. சோ அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எங்கேயோ நடக்குது, அங்க எங்கேயோ இப்ப நார்த் சைடு நடக்குது, சவுத் இருக்கிற மக்களுக்கு எப்படி தெரியும், அது வந்து தெரியணும்னா என்ன பண்ணும், பத்திரிகை மூலமா தான் தெரியப்படுத்த முடியும். சோ இங்க நடக்கிற போராட்டங்களை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களும் இந்த போராட்டங்களை பங்கேற்கணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகைகள். ஓகேங்களா, சோ இங்க முத்துச்சாமி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் இந்திய நீதிபதியா நியமிக்கப்பட்டிருப்பாரு. சோ எந்த இயர்னா 1877 நியமிக்கப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா, சோ இவர் நியமிக்கப்பட்டது ஐரோப்பிய பத்திரிகையாளர்கள் வந்துட்டு கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஒரு இந்தியர் வந்துட்டு நம்மள வந்துட்டு விசாரிக்கிறதா, ஐரோப்பியர்களை விசாரிக்கிறதா. ஓகேங்களா, சோ நீதிபதி தானே விசாரிப்பாரு எல்லாத்தையும். ஓகேங்களா, சோ ஒரு இந்திய நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களை விசாரிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அந்த விமர்சனம் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய பத்திரிகையாளர்கள். சோ இந்திய பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க, ஐரோப்பிய பத்திரிகையாளர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. சோ நம்மளும் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஆரம்பிச்சதுதான் பாத்தீங்கன்னா தி ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரியர் மற்றும் இவர்களுடைய நண்பர்கள் சேர்ந்து 1878ல தி ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை உருவாக்குவாங்க. ஓகேங்களா, சோ இந்தியாவோட விடுதலை போராட்டங்களை பத்தி எழுதியிருப்பாங்க, நிறைய எழுதியிருப்பாங்க இந்த நியூஸ் பேப்பர்ல. ஓகேங்களா, சோ ஆங்கிலேயர்கள் நம்மளை எவ்வாறு சுரண்டுறாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பத்திரிகைகள் நிறைய படிச்சது மூலமா தான் மக்கள் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் நமக்கு இவ்வளவு தீங்கு செய்யறாங்கன்னு அவங்களால உணர முடிஞ்சிச்சு, தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, சோ பத்திரிகைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
மக்களிடையே நிறைய விழிப்புணர்வை வந்துட்டு கொண்டு சென்றுச்சு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு 1878ல த ஹிந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1899ல சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய பருவ இதழா ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1899ல இது வந்து பாத்தீங்கன்னா நாளிதழா மாறி இருக்கும். ஓகேங்களா. சோ இந்த ரெண்டு பத்திரிகைகளையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. சோ இந்த ரெண்டு பத்திரிகைகளால ஊக்கம் பெற்று இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், ஸ்டாண்டர்ட், தேசபிமானி, விஜயா, சூரியோதயம் இந்தியா அப்படிங்கிற நிறைய பத்திரிகைகள் வந்துட்டு இதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டங்கள் எழுதப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய வந்துட்டு எழுதப்பட்டு அதை வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கறதா இந்த பத்திரிகையுடைய வேலையா இருந்துச்சு. ஓகேங்களா. அதனால மக்கள் நிறைய பேர் விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. ஓகேங்களா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துல கலந்துட்டு ஆங்கிலேயர் எதிர்த்தாங்க. ஓகேங்களா. பத்திரிகையோட பங்கு இங்க வந்துட்டு மிக பெரும் பங்கா இருந்துச்சு இந்த காலகட்டத்துல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபா. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1884 மே 16ல வீரராகவாச்சாரி, அனந்தாச்சாலு, ரங்கையா சோ இவர்களால தொடங்கப்பட்டுச்சு. சோ இந்த அமைப்புடைய முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரங்கையா. சோ இதோட செயலாளரா யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அனந்தாச்சாலு தான் இதோட செயலாளரா இருந்தாரு. ஓகேங்களா. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் விசாரிச்சு, பொது பிரச்சனைகள் அப்படிங்கறது என்னன்னு விசாரிச்சு அதை வந்து அரசுக்கு தெரியப்படுத்துறதா இந்த சபாவோட வேலையா இருந்துச்சு. சோ இவங்களோட கோரிக்கைகள், இவங்களும் சில கோரிக்கைகள் வச்சாங்க. ஓகேங்களா. சென்னை வாசிகள் சங்கத்துடைய கோரிக்கைகள் சில இது இருந்துச்சுல அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சபாவோட கோரிக்கைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடிமை பணிகளுக்கான தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்துல நடத்தணுங்கிறதுதான். ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி இப்ப நம்ம எழுதுறோம் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் அந்த காலகட்டத்துல இருந்துச்சு. சோ அந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துலயும் இந்தியாவிலும் ஒரே சமயத்துல நடத்தணும். லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை மூடுறது. சோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம லண்டன் போய்கிட்டு இருக்க முடியாது அல்லவா. சோ அதனால லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை மூடணும். ஓகேங்களா. அவங்களோட வரிகளை, விவசாயிகளோட வரிகளை எல்லாம் குறைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ செலவுகளை குறைச்சிட்டு மக்களோட நலன்களுக்காக செலவு பண்ணுங்க அப்படிங்கறது இவங்களுடைய கோரிக்கைகளா இருந்துச்சு. ஓகேங்களா. சோ இது எல்லாமே இவங்களுடைய இந்த சென்னை மகாஜன சபையோட முக்கியமான கோரிக்கைகளா இருந்துச்சு. சோ இந்த கோரிக்கைகள் எல்லாமே 1885ல ஆரம்பிக்கப்பட்ட ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி செய்யப்பட்டுச்சு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மிதவாத கட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. மாடரேட் ஃபேஸ். அதாவது 3 விதமான தேசியவாதிகள் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. சோ மிதவாத தேசியவாதிகள் இவங்க ஒருத்தவங்க, தீவிர தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் கிடையாது, தீவிர தேசியவாதிகள் சொல்லணும். ஓகேங்களா. தீவிரவாதம் சொன்னா அது தப்பாயிரும். தீவிர தேசியவாதிகள். அடுத்து புரட்சிகர தேசியவாதிகள், புரட்சிகர தேசியவாதிகள் சொல்லிட்டு, அதாவது மிதவாதிய தேசியவாதிகள் என்ன பண்ணுவாங்க, மனு கொடுக்கறது, கடிதம் கொடுக்கறது, மக்களோட குறைகள் என்னன்னு சொல்லி கேட்டு அதை வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பிரிட்டிஷ்காரங்கிட்ட சொல்றது. ஓகேங்களா. தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணாங்க, இவங்க மனு கொடுத்தாலும் சரி கடிதம் கொடுத்தாலும் சரி அவங்க நம்மளை கண்டுக்க போறது கிடையாது, நம்ம தீவிரமா ஒரு போராட்டத்துல இறங்கணும், அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினவங்க தான் பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள். ஓகேங்களா. அடுத்து புரட்சிகர தேசியவாதிகள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒருபடி மேல போய் இவங்ககிட்ட எல்லாம் மனு கொடுக்கறனாலே ஒண்ணாக போறதுல, போராட்டம் பண்ணாலும் ஒண்ணாக போறது கிடையாது, சுட்டு தள்ளணும். ஓகேங்களா. இவங்களை வந்து ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கான சுதந்திரத்தை பெற முடியும்னு நினைச்சவங்க தான் புரட்சிகர தேசியவாதிகள். சோ இந்த 3 டைப் ஆஃப் தேசியவாதிகள் வந்து அந்த காலகட்டத்துல இருந்தாங்க. சோ மிதவாத கட்டம். சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1884ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஞான சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூடும். சோ அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அடையாறு பிரம்மஞான சபையில ஒரு கூட்டம் கூடும். சோ அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்குவாங்க. ஓகேங்களா. சோ தாதாபாய் நவ்ரோஜி, தெல்லாம், சுதேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சுப்பிரமணியம், ரங்கையா, அனந்தாச்சாலு சோ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டத்துல கலந்துக்குவாங்க. இந்த கூட்டத்துல ஒரு விவாதம் நடக்கும். சோ அந்த விவாதத்தின்படி நம்மளும் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. ஓகேங்களா. சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் INC உருவாக்கப்படும். ஓகேங்களா. சோ இந்த கூட்டத்துடைய விளைவாதான் வந்து பாத்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்டிருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலன் ஆக்டிவியம் ஹியூம். ஓகேங்களா. சோ AO ஹியூம் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவர் இந்த கூட்டத்துல கலந்திருப்பார். ஓகேங்களா. சோ அவருடைய உதவியின் காரணமாக தான். ஓகேங்களா. இவர் வந்து பிரிட்டிஷ் கீழே வேலை பார்த்த ஒரு பிரிட்டிஷார் தான் இவரு, ஆலன் ஆக்டிவியம் ஹியூம் அப்படிங்கிறவரு. சோ இவர் மூலமா தான் பாத்தீங்கன்னா INC அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. உருவாக காரணமா இருந்தவர் ஆலன் ஆக்டிவியம் ஹியூம். ஓகேங்களா. சோ ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா INC-க்காக மாநாடு நடக்கும். சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா முதல் கூட்டம் எங்க நடைபெற்றுச்சுன்னா 1885 பம்பாயில நடைபெற்றுச்சு. சோ அந்த மாநாட்டுல தலைமை ஏத்துக்கிட்டவர், தலைவரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா WC பானர்ஜி. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் மாநாடு எங்க நடந்துச்சு, பம்பாயில. ஓகேங்களா. சோ எந்த வருஷம், சோ INC தொடங்கப்பட்ட அதே வருஷம் தான் 1885ல. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 72 பிரதிநிதிகள் கலந்துட்டு இருப்பாங்க. அந்த 72 பிரதிநிதிகள்ல 22 பிரதிநிதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்தவர்கள்.
ஓகேங்களா. 72ல 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். இது வந்து டிஎன்பிசில கேட்டிருந்திருக்காங்க. அடுத்து 2வது மாநாடு எங்க நடக்கும்னா கொல்கத்தால நடக்கும். சோ எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1886, அடுத்த வருஷம் தான். ஓகேங்களா. சோ இதற்கு யார் தலைமையேற்று இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து தலைமையேற்று இருந்திருப்பார். அடுத்து 3வது மாநாடு எங்க நடக்கும்னா சென்னையில 1887ல நடக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பக்ருதீன் தியாஜி வந்துட்டு தலைமையேற்று இருந்திருப்பார். ஓகேங்களா. சோ இவரோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றிருக்கும். சோ அதுல 607 பிரதிநிதிகள்ல 362 பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர்கள். ஏன்னா சென்னையில தானே நடக்குது. அப்ப சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகள் அதிகமா கலந்திருப்பாங்க. 362 பேர் வந்துட்டு கலந்துட்டு இருந்திருக்காங்க. சோ சென்னையில எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1000 தோட்டம் சொல்ற மக்கீஸ். ஓகேங்களா. 1000 விளக்குன்னு சொல்லுவாங்க. 1000 விளக்கு அப்படின்னு அழைக்கப்படுகிற மக்கீஸ் தோட்டத்துல நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. சோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. 1000 விளக்கு மக்கீஸ். அடுத்து தமிழ்நாட்டுல மிதவாதிகள். சோ மிதவாதிகள்னா இப்ப நான் என்ன சொன்னேன், மனு கொடுக்கிறது, தன்னுடைய கடிதம் எழுதுவதன் மூலமா வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னோட குறைகளை வந்துட்டு அரசுக்கு சொல்றது. அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதவாதிகளோட வேலையா இருந்துச்சு. சோ அதனால எந்த பயனுமே அளிக்கல. ஓகேங்களா. சோ மிதவாத தேசியவாதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கோபாலகிருஷ்ண கோகலே இருக்காரு. காந்தியுடைய அரசியல் குரு தான் வந்து பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சோ இவரை பின்பற்றினவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மிதவாதிகள் என்று சொல்லப்படுறாங்க. ஓகேங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிதவாதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சிவசாமி ஐயர், கிருஷ்ணசாமி ஐயர், நடேசர், வரதராஜுலு நாயுடு, ஈ.வி. ராமசாமி நாயக்கர், சீனிவாச ஐயங்கார் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் எப்படி இருந்துச்சு. சோ 1905ல ஒரு சம்பவம் நடக்கும். 1905ல என்ன நடக்கும், வங்க பிரிவினை நடக்கும். இந்த வங்க பிரிவினைக்கு காரணமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை. ஓகேங்களா. சோ இந்த வங்க பிரிவினை காரணமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்சன் பிரபு. ஓகேங்களா. சோ கர்சன் பிரபு என்ன பண்ணியிருப்பாரு, வங்காளத்தை நிர்வகிக்கிறது பெரிய சுமையா இருந்திருக்கு. அதனால அதை 2ஆ பிரிச்சு அந்த நிர்வாக சுமையை குறைக்கணும். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்திற்காக பிரிச்சேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா. அசாமுடைய முன்னேற்றமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக பிரிக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. பட் அது முக்கியமான நோக்கம் அது கிடையாது. அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிறதா தான் இருந்துச்சு. ஓகேங்களா. சோ வங்காளம் வந்துட்டு கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது அதிகாரப்பூர்வமா பிரிக்கவும் பட்டிருக்கும். ஓகேங்களா. சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள், வங்க பிரிவினை நடக்கக்கூடாது, நிறைய போராட்டங்கள் நடக்கும். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதான் அந்த வங்க பிரிவினையை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதான் சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, நம் நாடு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. சுதேசி அப்படிங்கிற பொருள் வந்துட்டு நமது நாடு. ஓகேங்களா. சோ எல்லா பொருட்களையும் நம்மளே உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. தீப்பெட்டி, கண்ணாடி தொழிற்சாலை, சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்துட்டு உற்பத்தி செய்யணுங்கிறதுதான் பாத்தீங்கன்னா சுதேசியோட நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா. சோ என்ன இதோட இதுன்னு பாத்தீங்கன்னா சுதேசி நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கிறது, அந்நிய பண்டங்களை வந்துட்டு புறக்கணிக்கிறது. சோ அந்நிய பண்டங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு நமக்கு நாமே உற்பத்தி செய்யறது. அந்த மாதிரி தேசிய கல்வியை முன்னெடுத்தல், பிரிட்டிஷோட கல்வியை விட்டுட்டு நம்மளே வந்துட்டு ஒரு இதை உருவாக்குறது. ஓகேங்களா. தேசிய கல்வியை வந்துட்டு முன்னெடுக்கிறது, அதுல வந்து எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கத்துடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. சோ வங்காளத்துல வந்து பாத்தீங்கன்னா 1905ல வந்துட்டு தோன்றிய சுதேசி இயக்கம் தமிழக மக்களிடையேயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு ஏற்படுச்சு. ஓகேங்களா. சோ வங்க பிரிவினையை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதா பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கம் 1905ல. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணாடி தொழிற்சாலை, தீப்பெட்டி உருவாக்குறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைத்தறி பண்றது. ஓகேங்களா. நூல் நூற்பு பண்றது. சோ இந்த மாதிரி தங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாரம்பரிய இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே உற்பத்தி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ மிகப்பெரிய ஒரு சுதேசி இயக்கமா வந்துட்டு உருவெடுத்தவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வ.உ.சி தான். ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1906ல வந்து பாத்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்துட்டு நிறுவி இருப்பாரு. யாருன்னா வ.உ.சி. சுதேசி இயக்கத்துல மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சவர் இவர் தான். ஓகேங்களா. சோ சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி உருவாக்கி சோ ஆங்கிலேயருடைய பொருளாதாரத்தை டவுன் பண்ண வச்சிருப்பாரு. ஓகேங்களா. அதனாலதான் வந்துட்டு கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. சோ இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டுச்சு, வ.உ. சிதம்பரனாரால் தான் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ சுதேசி இயக்கத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் இவர். ஓகேங்களா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சோ கலியா லாவோ அப்படிங்கிற 2 கப்பல்களை வாங்கியிருப்பாரு. அதை தூத்துக்குடி டு கொழும்புக்கு இடையில இயக்கியிருப்பாரு. சோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, பிரிட்டிஷார்கள் வந்துட்டு அதன்படி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பிய கப்பல் தான் ஏற்றுமதி இறக்குமதி நடந்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி 2 கப்பல்கள் வாங்கி இந்த மாதிரி பண்ணனால அவங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் டவுன் ஆகும். அதனால வந்துட்டு எப்படா வ.உ.சியை வந்துட்டு தூக்கலாம், சிறை பிடிக்கலாம்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. அதற்கான ஒரு சந்தர்ப்பமும் வரும். சோ அதற்கான சந்தர்ப்பம் தான் பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி எழுச்சின்னு சொல்லுவாங்க. சோ என்னன்னு பண்ணி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்பாலை தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஊதியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதலாளிகள் வந்துட்டு கம்மியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அந்த போராட்டத்தை தலைமையேற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் தான் தலைமையேற்று கடைசியில வந்துட்டு போராட்டம் நடத்தி ஓகேங்களா அந்த தொழிலாளர்களுக்கு கரெக்டான ஊதியமும் வாங்கி கொடுத்திருப்பாங்க. சோ எப்ப நடக்கும்னா 1908ல ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலை நிறுத்தம் நடைபெறும். ஓகேங்களா. தொழிலாளர்கள்
வந்துட்டு நாங்க வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறோம்னு சொல்லிட்டு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றிருக்கும். சோ அதுல வந்துட்டு வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் பங்கேற்று போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த சம்பவம் எப்ப நடக்கும்னா 1908ல நடக்கும். ஓகேங்களா. சோ இந்த சமயத்துல வந்துட்டு இவங்க 2 பேருமே இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால், ஓகேங்களா. சோ பிபின் சந்திரபால் வந்துட்டு விடுதலை செய்யப்படுவார். ஓகேங்களா. இவர் விடுதலை செய்யப்படுறத வந்துட்டு கொண்டாடணும்னு சொல்லிட்டு அரசிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. பட் அவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்காட்டி பரவாயில்ல, நம்ம இவர் விடுதலை செய்ததை கொண்டாடணும்னு சொல்லிட்டு கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டிருந்திருப்பார்கள். ஓகேங்களா. சோ இதற்காக தான் கைது செய்யப்பட்டாங்க. ஓகேங்களா. ஆனா ஆங்கில அரசு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய வந்துட்டு இவங்க மேல குற்றச்சாட்டு வச்சு வ.உ.சி. அதுக்கப்புறம் சிவா இவங்க 2 பேத்துக்கு பாத்தீங்கன்னா அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனைக்கு வந்துட்டு விதிக்கப்படும். ஓகேங்களா. அது வ.உ.சி. ஏற்கனவே வந்துட்டு இவர் கப்பல் வாங்கி விட்டிருக்காரு, எப்படா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விடலான்னு காத்துட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசு சோ இத ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, கொடுமையான வகையில இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சோ இவர் வந்துட்டு இந்த விடுதலை போராட்டத்துல கொண்டாடுறதுக்காக தான் வந்துட்டு இவங்க கைது செஞ்சிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டினது, சோ இந்த மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் போட்டு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இரட்டை ஆயுள் தண்டனை வந்துட்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புரட்சிகர தேசியவாதிகள். ஓகேங்களா. சோ புரட்சிகர தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்க யாரு, ஆங்கில அதிகாரிகளை வந்துட்டு சுட்டு கொன்னுட்டு, ஓகேங்களா, அதன் மூலம் சுட்டுக் கொல்வதன் மூலம் கூட மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே இந்த அமைப்போட நோக்கம். ஓகேங்களா. அதாவது இந்த புரட்சிகர தேசியவாதிகள் பதுங்குற இடமா எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஏன்னா பாண்டிச்சேரி யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு, உங்களுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் கண்ட்ரோல் இருந்துச்சு. பிரெஞ்சுக்காரர்கள் கண்ட்ரோல்ல இருந்ததுதான் பாண்டிச்சேரி. பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஆகாது. ஓகேங்களா. சோ அதனால ஆங்கிலேயருடைய எதிரிகளான பிரெஞ்சுக்காரர்களோட கோட்டையான பாண்டிச்சேரியில தான் பாத்தீங்கன்னா இந்த புரட்சிகர தேசியவாதிகள் தங்கி இருப்பாங்க. ஓகேங்களா. சோ அவங்களோட நோக்கம் என்ன, வெடிகுண்டு வச்சு சுட்டு கொல்றதுதான் வந்துட்டு இவங்களோட நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா. சோ ஆங்கிலேய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் தான் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவது இந்த அமைப்போட நோக்கமா இருந்துச்சு. சோ இவங்க எங்க பதுங்கி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில. ஓகேங்களா. சோ இவங்களுக்கு யார் எங்க பயிற்சி வழங்கப்பட்டது, அதாவது இந்த சுடுறதுக்கு வெடிமருந்து போடுறதுக்குள்ள எங்க பயிற்சி வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ இந்தியா ஹவுஸ். ஓகேங்களா. சோ இந்தியா ஹவுஸ்லயும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்த இந்தியா ஹவுஸ்லயும் பாரிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ இந்த புரட்சிகர தேசியவாதிகள்ல முக்கியமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எம்.பி.டி. ஆச்சாரியா, ஓகேங்களா, அதுக்கப்புறம் சுப்பிரமணியனார், அதுக்கப்புறம் டி.எஸ். ராஜன். இவங்க எல்லாமே வந்து யாரு, புரட்சிகர தேசியவாதிகள். ஓகேங்களா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா புரட்சிகர நூல்களை வந்து பாத்தீங்கன்னா சென்னையில விநியோகம் செய்யறாங்க. பாண்டிச்சேரியில தான் இவங்க பதுங்கி இருக்காங்க. சோ பாண்டிச்சேரியில இருந்து என்ன பண்றாங்க, சோ புரட்சிகர நூல்களை வந்துட்டு சென்னையில வந்துட்டு பாண்டிச்சேரியின் வழியிலிருந்து சென்னைக்கு வந்து விநியோகம் செய்யறாங்க. ஓகேங்களா. சோ புரட்சிகர தேசிய தாள்கள் அப்படின்னு சொல்லி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, விஜயா, சூரியோதயம். ஓகேங்களா. புரட்சிவாத செய்தித்தாள்கள் என்பது இந்தியா, விஜயா, சூரியோதயம். ஓகேங்களா. சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 1904 வந்து பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிற வந்து பாத்தீங்கன்னா பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பை வந்துட்டு உருவாக்கி இருந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ இந்த ரகசிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலம் ஈர்க்கப்பட்டவர் தான் பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன். ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் பாத்தீங்கன்னா இந்த அமைப்பால் ஓகேங்களா தூண்டப்பட்டு ஓகேங்களா 1911 ஜூன் 17 வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் ஆஷ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மணியாச்சி ரயில் சந்திப்புல சுட்டு கொண்டுட்டு, ஓகேங்களா. சோ இவரும் சூசைட் பண்ணிக்கிறாரு அந்த இடத்துலயே. ஓகேங்களா. சோ இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில அதிகாரிகளை கொன்னு, ஓகேங்களா, சுட்டு தள்ளுவதன் மூலமா தான் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் நினைச்சவங்க இந்த புரட்சிகர தேசியவாதிகள். ஓகேங்களா. சோ இந்த ஆச்சாரியா, வி.வி. சுப்பிரமணியனார், டி.எஸ்.எஸ். ராஜன், ஓகேங்களா. சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இவங்க எல்லாம் புரட்சிகர தேசியவாதிகள். ஓகேங்களா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்துறதுனாலயோ மனு கொடுக்கறதுனாலயோ நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. ஓகேங்களா. சோ இதன் மூலமா தான் நம்ம நாடு விடுதலை பெறும் சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணப்பட்டவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சிகர தேசியவாதிகள். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கம். ஓகேங்களா. சோ அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அயர்லாந்து நாட்டு பெண்மணி. ஓகேங்களா. இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது, அயர்லாந்து நாட்டு பெண்மணி. ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1916 தான் பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார்ல பாத்தீங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கம் துவங்கப்பட்டிருக்கும் 1916. ஓகேங்களா. சோ இவர் கூட நின்னவங்க, இவங்களுக்கு துணையா இருந்தவர், இந்த அன்னி பெசன்ட் வந்துட்டு தன்னாட்சி இயக்கம் தொடங்குவதற்கு துணையா இருந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி.எஸ். அருண்டேல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பி.பி. வாடியா, ராமசாமி. இவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கம் தொடங்குவதற்கு துணை நின்றவர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் அப்படிங்கறதா தன்னாட்சியோட குறிக்கோள். பிரிட்டிஷாருடைய பேரரசுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு சுயாட்சி பெற வேண்டும் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சியோட இலக்கா இருந்துச்சு. ஓகேங்களா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் 2 விதமான இதழ்களை தொடங்கி இருப்பாரு, செய்தித்தாள்களை தொடங்கி இருப்பாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த். ஓகேங்களா. சோ நியூ இந்தியா, காமன்வெல்த் யாரால் தொடங்கப்பட்டதுன்னு பத்தி கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கூற்று சொல்லி இருந்திருப்பாங்க, அதிநவீன வசதிகளுடன்
சுழற்றுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படிங்கிறாங்களா. வசதியோட இருக்கிற ரயில் வண்டியில அடிமைகளா இருக்கிறத விட நம்ம சுதந்திரமா போற மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 புக் எழுதியிருப்பாரு, 2 நியூஸ் பேப்பர் அன்னி பெசன்ட் அம்மையார். நியூஸ் பேப்பர் என்னன்னா நியூ இந்தியா, காமன்வெல்த். அடுத்து 2 புத்தகங்களை இவர் எழுதியிருக்காரு. புத்தகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயரிட்டு இருந்தது, ஓகேங்களா, ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம். அடுத்து இந்தியா ஒரு தேசம், இந்தியா எ நேஷன், ஓகேங்களா. சோ இதை இங்கிலீஷ்ல வந்துட்டு அப்படியே வந்துட்டு தங்கிலீஷ்ல கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஓகேங்களா. சோ அதனால இங்கிலீஷ்லயே படிச்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. சோ இந்தியா எ நேஷன், ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், இது 2 புத்தகங்களையும் அன்னி பெசன்ட் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1917 வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல கல்கத்தால வந்துட்டு காங்கிரஸ் மாநாடு நடக்கும். காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒண்ணு. அதன்படி பாத்தீங்கன்னா 1917 கல்கத்தாவுல நடக்கும். அந்த கல்கத்தாவுல நடைபெற்ற மாநாட்டுல யாரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான், ஓகேங்களா. சோ அப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்துட்டு முதல்ல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட், ஓகேங்களா. சோ முதல் பெண்ணுன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட், ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெண்ணை கேட்டாங்கன்னா உங்களுக்கு சரோஜினி அம்மையார் நினைக்கிறேன், ஓகேங்களா. அதை பாத்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம். ஆமா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பெண் தலைவர், ஐஎன்சியோட முதல் பெண் தலைவர் கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட், ஓகேங்களா. சோ இந்திய பெண் தலைவர், இந்தியாவில் பிறந்த பெண் தலைவர்கள்ல முதல் பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு, ஓகேங்களா. அவர் வந்து பாத்தீங்கன்னா 1925 கான்பூர் மாநாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அன்னி பெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பெண் தலைவர், முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு, சரோஜினி நாயுடு, ஓகேங்களா. இவங்க முதல் இந்திய பெண் தலைவர், அன்னி பெசன்ட் முதல் பெண் தலைவர். அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம். சோ ரவுலட் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, யாரை வேணாலும் எதுக்கு வேணாலும் கைது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சோ யாரை வேணாலும் விசாரணை இல்லாமலே கைது பண்றதுதான் இந்த ரவுலட் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம். இத கருப்பு சட்டம் சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருந்திருப்பாரு. மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்த போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது, ஓகேங்களா. சோ அதை எதிர்த்து என்ன பண்ணியிருந்திருப்பாரு, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்தா பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கி இருப்பாரு. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்துல காந்தியடிகள் உரையாற்றி இருப்பாரு. இந்த சட்டத்தை எதிர்த்து நம்ம என்ன பண்ணணும், போராடணும் சொல்லிட்டு காந்தியடிகள் எங்க மெரினா கடற்கரையில உரையாற்றி இருப்பார் 1919 மார்ச் 18, ஓகேங்களா. சோ 1919 மார்ச் 6 வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் வந்து பாத்தீங்கன்னா என்னது கடையடைப்பு, வேலை நிறுத்தங்கள் இது எல்லாமே வந்துட்டு நடைபெறும், ஓகேங்களா. சோ அதே மாதிரி ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாமே அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உரையை நிகழ்த்தினார்கள், ஓகேங்களா. அதே மாதிரி தொழிலாளர்களுக்கும் தனியா போராட்டம் நடத்தப்பட்டுச்சு, ஓகேங்களா. தொழிலாளர்களுக்கு என தனியாக நடத்தப்பட்ட கூட்டத்துல கல்யாண சுந்தரம், ஓகேங்களா, அதாவது திருவிக, பி.பி. வாடியா, வ.உ.சி இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உரையாற்றினார்கள், ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிலாபத் இயக்கம். சோ கிலாபத் இயக்கம் அப்படிங்க பாத்தீங்கன்னா 1919 நடைபெற்றிருக்கும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலீபா வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் துருக்கியோட கலீபா வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவர் வந்து அவமரியாதை செய்து அவரோட அதிகாரங்கள் எல்லாமே வந்துட்டு பறிச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள், ஓகேங்களா. சோ துருக்கியை சேர்ந்த கலீபா முதல் உலக போருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த பட்டங்கள், அதிகாரங்கள், ஓகேங்களா, எல்லாமே பிடுங்கிட்டு அவர் அவமரியாதை செஞ்சிருப்பாங்க. சோ அந்த கலீபாவோட பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த கிலாபத் இயக்கம், ஓகேங்களா. சோ இந்த கிலாபத் இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பெரும் எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா பங்கேற்க தொடங்கினார்கள், ஓகேங்களா. சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 1920 ஏப்ரல் 17 வந்து பாத்தீங்கன்னா மௌலானா சௌகத் அலி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா கிலாபத் நாள் அப்படிங்கிறது கொண்டாடப்படும், ஓகேங்களா. வாணியம்பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. சோ பாண்டிச்சேரி அப்படிங்கிறது புரட்சிகர தேசியவாதிகளோட புகலிடமா இருந்த மாதிரி சோ இங்க வந்து வாணியம்பாடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளோட முக்கிய மையமாக திகழ்ந்தது. கிலாபத் நாள் எப்ப கொண்டாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா 1920 ஏப்ரல் 17. இந்த கிலாபத் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது, சோ துருக்கியோடைய கலீபா வந்துட்டு அவருடைய பட்டங்கள், அதிகாரங்களை பறிச்சுட்டு அவமரியாதைப்படுத்தினதுக்காக தொடங்கப்பட்டதா இந்த கிலாபத் இயக்கம், ஓகேங்களா. சோ 2 சகோதரர்கள் தொடங்கியிருப்பாங்க, ஓகேங்களா. மௌலானா சௌகத் அலி, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மௌலானா முகமது அலி, ஓகேங்களா. சோ இந்த அலி சகோதரர்களால் உருவாக்கப்பட்டதா இந்த கிலாபத் இயக்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். சோ ஒத்துழையாமை இயக்கம் வந்துட்டு எப்ப காந்தி துவங்கியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 1920 வந்து பாத்தீங்கன்னா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து துவங்கியிருப்பாரு, ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை இயக்கம்ங்கிறது அங்க காந்தியடிகள் தலைமையில் நடந்துட்டு இருக்க காலகட்டத்துல தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை யாருடைய தலைமையில நடைபெற்றுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரியார், ஓகேங்களா. சி ராஜகோபாலாச்சாரியாருடைய தலைமையிலும் ஈவேராவோட தலைமையிலும் தான் நடைபெற்றது, ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்லிம் லீக்ங்கிற ஒரு கட்சி இருக்கு தெரியும்ல நம்மளுக்கு. சோ அந்த கட்சியோட சென்னை கிளையோட தலைவர் தான் பாத்தீங்கன்னா யாகூப் ஹசன்.
முஸ்லீம் லீக்கோடைய சென்னை கிளையை நிறுவியவர் தான் பாத்தீங்கன்னா இந்த யாகூப் ஹசன். இந்த யாகூப் ஹசன் அப்படிங்கிறவரோட பாத்தீங்கன்னா ராஜாஜி வந்து நெருக்கமா இருந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்திருப்பாரு. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு நெருக்கமாக இணைந்து செயல்பட்டனன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ எதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசனுடன் பாத்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார் வந்துட்டு மிகுந்த நட்புணர்வோடும் நெருக்கமாகவும் இருப்பார். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து வரிகுடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சோ இந்த வரிகுடா இயக்கம் எங்க நடைபெற்றுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல. ஓகேங்களா. சோ இந்த வரிகுடா இயக்கம் எங்க நடைபெற்றுச்சு? தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதன்படி வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றங்கள், ஓகேங்களா, பள்ளிகள், நீதிமன்றங்கள், சோ எல்லாத்தையுமே வந்து புறக்கணிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு நடந்திருக்கும். கள்ளுக்கடைகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 1921 வந்து பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு போராட்டத்திற்காக ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1922 ஜனவரி 13 வேல் சிலவரசரோட வருகை வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து நடைபெற்றது. ஓகேங்களா. சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வரிகுடா இயக்கம், வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இயக்கம் நடைபெற்றிருக்கும். அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து சட்டமன்றம், பள்ளி, நீதிமன்றங்கள் இதெல்லாமே புறக்கணிப்பு நடந்திருக்கும். அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு நடந்திருக்கும். கள்ளுக்கடைகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேல் சிலவரசருடைய வருகை, சோ வேல் சிலவரசர் வந்து இந்தியாவுக்கு வருகை புரியணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவருடைய வருகை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கும் 1922 13. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1922 வந்து ஒரு சம்பவம் நடக்கும். அதை தொடர்ந்துதான் பாத்தீங்கன்னா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்துட்டு எனது திரும்ப பெற்றுக்குவாரு. ஓகேங்களா. ஒத்துழையாமை இயக்கம் வேணும்னு சொல்லிடுவாரு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சௌரி சௌரா வன்முறை இல்லாததான் வந்து பாத்தீங்கன்னா காந்தியுடைய கொள்கையா இருக்கும். ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, மக்கள் வந்துட்டு இந்த டைம்ல அந்த 1922 வந்து பாத்தீங்கன்னா வன்முறையை கையில எடுத்துருவாங்க. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டிருக்கும். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குரிய சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் கலவரம் நடக்கும். சோ அந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுத்ததுனால காந்தி வந்து அந்த இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றிருக்குவார். அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1922 ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1922 ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1923. ஓகேங்களா. 1922 சௌரி சௌரா சம்பவத்தின் மூலமாக காந்தியடிகள் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாரு, சோ இந்த மாதிரி மக்கள் வன்முறையை கையில் எடுத்ததுனால அதை நிறுத்திடுவாரு. ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திடுவாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய இந்த மாதிரி நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய தேசியவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா மனமுடைந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் தோற்றுவிக்கப்பட்டது இந்த சுயராஜ்ய கட்சி 1923. ஓகேங்களா. சோ யார் தோற்றுவித்திருப்பார்கள் பாத்தீங்கன்னா சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரு ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டதா பாத்தீங்கன்னா இந்த சுயராஜ்ய கட்சி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்குள்ளே 2 பேர் இருப்பாங்க. மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றத்தை விரும்புவோர்னா சோ என்னது அதாவது காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்துட்டு பின்வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஓகே நம்ம வந்து பிரிட்டிஷாருடைய சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்களுக்கு எதிராக வந்துட்டு நம்ம அதுக்குள்ளேயே போய் போராடலாம்னு சொல்லிட்டு போனவங்க தான் மாற்றத்தை விரும்புவோர். ஓகேவா. சட்டமன்றத்துக்குள்ளேயே இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடலாம்னு நினைச்சவங்க தான் மாற்றத்தை விரும்புவோர். சோ காந்தியோட வழியே பின்பற்றலாம் அப்படின்னு நினைச்சவங்க தான் மாற்றத்தை விரும்பாதோர். ஓகேங்களா. சோ மாற்றத்தை விரும்பாதோர்னா காந்தியோட வழியை பின்பற்றினவங்க. மாற்றத்தை விரும்பியோர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷாருடைய சட்டமன்ற ஆட்சிக்குள் நுழைந்து அங்கேயே அவங்களை எதிர்க்கலாம்னு நினைச்சவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பியோர். ஓகேங்களா. மாற்றத்தை விரும்பாதோர்ல ராஜாஜி இவங்க எல்லாம் வருவாங்க. மாற்றத்தை விரும்புவோர் பாத்தீங்கன்னா இந்த சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவங்க எல்லாம் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தார்கள். ஓகேங்களா. சோ தமிழ்நாட்டுல சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவங்க பாத்தீங்கன்னா சீனிவாசன சத்தியமூர்த்தி. ஓகேங்களா. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான தமிழ்நாட்டுல சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றது சீனிவாசனாரும் சத்தியமூர்த்தியும். சோ இது வந்து டிஎன்பிசில கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல்ல வந்துட்டு வெற்றி பெற்றும். ஓகேங்களா. சோ நிறைய பெரும்பான்மை இடங்கள்ல வந்துட்டு வெற்றி பெற்றாலும் அது வந்து ஆட்சி அமைக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸோட கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை வந்து அதை ஏற்க மறுத்துரும். ஓகேங்களா. அதுக்கு மாறா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சுப்பராயன் அப்படிங்கிறவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து நின்றுப்பார். ஓகேங்களா. சோ அவரை வந்துட்டு ஆட்சி ஏற்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. சோ என்னதான் வந்துட்டு இவங்க ஜெயிச்சாலும் யாரு வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்பாங்கன்னா சுப்பராயன் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏற்றுப்பார். சோ இவர் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு உதவுனவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு, சுயராஜ்ய கட்சியினர். ஓகேங்களா. காங்கிரஸோட கொள்கைக்கு இணங்க என்னதான் நம்ம வெற்றி பெற்றிருந்தாலும் இவங்க வந்து ஆட்சி ஏற்க மாட்டாங்க. சோ அந்த டைம்ல சுப்பராயன் சுயேட்சை வேட்பாளரா நின்றுப்பாரு. சோ அவரை வந்து ஆட்சி அமைக்க சொல்லி அதுக்கு வந்து இவங்க உதவி இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1930 to 37 வரைக்கும் நீதி கட்சி தான் ஜெயிச்சிருக்கும்.
சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சைமன் குழுவை புறக்கணித்தல் 1927. ஓகேங்களா. சோ தமிழ்நாட்டுல சைமன் குழுவை புறக்கணித்தது. ஓகேங்களா. 1927 வந்து பாத்தீங்கன்னா சோ 1919 இந்த மாநகர ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுல இருந்து இந்த 10 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பரிசீலனை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைமன் குழு. ஓகேங்களா. இவர் வந்து இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா சர் ஜான் சைமன் அப்படிங்கிறோட தலைமையில வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். சோ இந்த குழுல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். ஓகேங்களா. சோ ஒரு இந்தியர்கள் கூட இதுல கிடையாது. ஓகேங்களா. சோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய இந்தியர்கள் வந்து கடுப்பாயிருப்பாங்க. ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு யாரோட தலைமையில வந்துட்டு சத்தியமூர்த்தியோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. சைமனே கோ பேக் சைமன். ஓகேங்களா. சைமனே திரும்பி செல்லுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த சைமன் குழு போராட்டத்தின் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் வந்து பாத்தீங்கன்னா காயமடைந்து சில நாட்களே வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருப்பார். ஓகேங்களா. சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டத்துல. சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு யார் வந்து தலைமையேற்று இருந்தான்னு பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த சத்தியமூர்த்தி. இவர் வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர் பாத்தீங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. சோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்து 1929 பிப்ரவரி 18 வந்து பாத்தீங்கன்னா சைமன் குழு சென்னைக்கு வந்த பொழுது பாத்தீங்கன்னா அந்த குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினாங்க. ஓகேங்களா. 1929 பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா 18ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. ஓகேங்களா. சோ நீல் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட் படையை சேர்ந்தவர் தான் இவரு. ஓகேங்களா. 1857 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் புரட்சி நடந்துச்சுல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்பூர் படுகொலை அப்படிங்கிற சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில பெண்கள், ஓகேங்களா, ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் நீலுக்கு மிக பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஓகேங்களா. சோ இதற்கு வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீல் வந்து கொடூரமா நடந்திருப்பார். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீல் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வீரர் ஒருவரால கொல்லப்பட்டிருப்பார். ஓகேங்களா. வஞ்சம் தீர்க்கும் வகையில நீல் வந்துட்டு ரொம்ப கொடூரமா நடந்துட்டு இருந்திருப்பாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீல் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வீரர் ஒருவரால கொல்லப்பட்டிருந்திருப்பார். சோ சென்னை மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் நீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து எங்களுக்கு அவமரியாதையா இருக்கு, இந்தியர்களோட உணர்வுகளுக்கு இழைக்கப்படுற ஒரு அவமரியாதை, இந்த சிலை இங்க இருக்கக்கூடாது. ஓகேங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 1937 ராஜாஜி வந்து காங்கிரஸ் ஆட்சியின் போது அவர் தலைவராக இருந்த பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு வந்துட்டு மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா. அங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓகேங்களா. சோ இந்த போராட்டம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 1927. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு 1937 ராஜாஜியோட ஆட்சியின் பொழுதுதான் இந்த சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்கும். நீல் அப்படிங்கிறவர் யாருன்னா இந்த மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட் படையை சேர்ந்தவர். அதுல ஒரு வீரர் தான். சோ இந்த புரட்சியின் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருப்பாங்க. சோ இதை வந்து பழி தீர்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு இவர் வந்து ரொம்ப கொடூரமா நடந்திருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவர் இந்திய வீரரால ஒருத்தரால கொல்லப்பட்டிருப்பார். அதனால வந்து ஆங்கிலேயர்கள் இவரை தியாகின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு சிலை வச்சிருக்கும். அது வந்து இந்தியர்களுக்கு பிடிக்காது, அது அகற்றப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. அது ராஜாஜியோட காலத்துல ராஜாஜி ஆட்சிக்கு வந்தோடனே இது வந்து அகற்றப்பட்டு சென்னையில இருக்கிற அருங்காட்சியகத்துக்கு வைக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம். ஓகேங்களா. சோ சட்ட மறுப்பு இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூரண சுயராஜ்யத்தை நோக்கி 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய சென்னை மாநாடு வந்துட்டு முழுமையான சுதந்திரமே தனது இலக்குன்னு சொல்லியிருந்திருக்கும். ஓகேங்களா. சோ வருஷம் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். 1927 வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நடந்திருக்கும். அந்த சென்னை மாநாட்டுல முழுமையான சுதந்திரம் தான் நம்மளோட இலக்கு அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை சொல்லியிருந்திருக்கும். 1929 லாகூர்ல கூடிய காங்கிரஸ் மாநாட்டுல பூரண சுயராஜ்யம் அப்படிங்கறது சொல்லியிருந்திருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா முழு சுதந்திரம் என்பதே இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது எப்பன்னு பாத்தீங்கன்னா எந்த மாநாட்டுல லாகூர் மாநாட்டுல 1923. ஓகேங்களா. அடுத்து 1930 வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26 ராவி நதி கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொடி ஏற்றார். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா. சோ 27 வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநாடு, அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுமையான சுதந்திரமே இலக்குன்னு சொல்லுது. 1929 லாகூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல பூரண சுயராஜ்யம் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து 1930 ஜனவரி 26 தான் வந்து பாத்தீங்கன்னா ராவி நதி கரையில வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடியை ஏற்றினார். சோ இதே ஜனவரி 26 தான் நம்ம குடியரசு நாளா வந்து கொண்டாடுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா காந்தியோட தலைமையில வந்துட்டு எங்க நடக்கும், சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தொடங்கி தண்டி யாத்திரை அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு சத்தியாகிரகம் நடந்துட்டு இருக்கு அந்த காலகட்டத்துல. சோ இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். ஓகேங்களா. சோ 1930 ஏப்ரல் 13 வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய
வேதாரண்யத்துக்கு சென்று அங்க என்ன பண்றாங்க, அங்க போய் உப்பை கையில எடுக்கிறாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகம். சோ ஏப்ரல் 30 அதாவது 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியில இருந்து தொடங்கி ஏப்ரல் 28 வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்து வேதாரண்யத்தை அடைந்து வேதாரண்யத்துல இருந்து ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து என்ன பண்றாங்க, உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்துறாங்க. ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேவீர் அப்படிங்கிற பாடலை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. சோ நாமக்கல் கவிஞரை வந்து என்னன்னு சொல்லுவோம், காந்திய கவிஞர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. சோ இந்த பாடல்கள் மூலமா வந்துட்டு என்ன பண்றாங்க, மக்களுடைய உணர்வுகள் தூண்டப்படுது. ஓகேங்களா. சோ இந்த போராட்டத்துல பாடப்பட்ட பாடல் தான் இது, கத்தியின்றி ரத்தமின்றி. இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் வேதாரண்யத்தை ரீச் ஆனதுக்கு அப்புறம் ராஜாஜியோட தலைமையில 12 தொண்டர்கள் வந்துட்டு உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளி உப்பு சட்டத்தை மீறுறாங்க. ஓகேங்களா. சோ இந்த உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் யாரோட தலைமையில நடக்குது, ராஜாஜியோட தலைமையில தான் நடக்குது. ஓகேங்களா. சோ எந்த இயர், 1930 ஏப்ரல் 13. ஓகேங்களா. சோ அப்ப ஆரம்பிக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளியில இருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தை இருக்கக்கூடிய வேதாரண்யத்துக்கு போய் அங்க வந்துட்டு 12 பேர் என்ன பண்றாங்க, உப்பை அள்ளி உப்பு சட்டத்தை மீறுறாங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்க பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. அடுத்து திருப்பூர் குமரனோட வீரமரணம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா 1932 ஜனவரி 11 வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடக்கும். ஓகேங்களா. சோ திருப்பூர்ல. ஓகேங்களா. சோ திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடியை பிடிச்சுக்கிட்டே என்ன பண்ணிருப்பாங்க, நாட்டுப்பற்று பாடல்லாம் பாடிட்டு ஊர்வலம் வந்துட்டு இருப்பாங்க. சோ இதை பார்த்த காவல்துறையினர் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களை இரக்கம் இல்லாம என்ன பண்ணிருப்பாங்க, அடிச்சு உதைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி என்னதான் அடிச்சு உதைச்சாலும் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, இவர் கொடியை உயர்த்தி பிடித்தவாறே கீழே விழுந்து இறந்திருப்பார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவரை கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். கொடியை பிடிச்சிட்டே வந்துட்டு இறந்து போயிருப்பாரு. திருப்பூர் குமரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா OKSR குமாரசாமி. ஓகேங்களா. அவர்தான் பாத்தீங்கன்னா திருப்பூர் குமரன் நம்ம சொல்றோம். ஓகேங்களா. இவருடைய ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா குமாரசுவாமி, திருப்பூர் குமரன் சொல்லி சொல்றோம் நம்ம. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. ஓகேங்களா. 1930-37 வரைக்கும் தேர்தலை யார் வெற்றி பெறுவா, நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வெற்றி பெறும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1937 நீதி கட்சி பெரும் தோல்வி. ஓகேங்களா. நீதி கட்சி வந்து தோல்வி பெறும். அதுக்கப்புறம் யாரு வெற்றி பெறுப்பா, ஓகேங்களா, காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். ஓகேங்களா. 1937 காங்கிரஸ் வந்து பெரும் வெற்றி பெறும். சோ வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜியோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவையை அமைக்கும். ஓகேங்களா. சோ ராஜாஜி தான் வந்துட்டு முதலமைச்சரா இருப்பார். ஓகேங்களா. சோ அவரோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையை அமைக்கும். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. மது விலக்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல அறிமுகம் செய்திருப்பாரு. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பாரு, சமூக திட்டத்துல ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கோவில்களை வந்து திறந்து வைத்தார். சும்மா நிறைய நல்ல காரியம் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, ஹிந்தி கட்டாயமா வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டாய பள்ளிகள்ல ஹிந்தியை வந்துட்டு கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தார். அதை எதிர்த்து நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, ஈவே ராமசாமி, பெரியார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ ஈவே ரா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். ஓகேங்களா. சோ ஹிந்தி தமிழ் வந்துட்டு அழிவுக்கு ஏற்படும் இந்தி மொழியை கொண்டு வந்தான்னு சொல்லியிருந்திருப்பாரு ஈவே ராமசாமி அவர்கள். ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல நடத்தியிருப்பார். ஓகேங்களா. சோ ஈவேரா வந்து பாத்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு மாநாட சேலத்துல நடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல தாளமுத்து நடராஜன் அப்படிங்கிற 2 ஆர்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறைபிடிக்கப்பட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்க சிறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இறந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தாளமுத்து நடராஜன். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சோ பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தி மொழி கட்டாய பாடமா இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜாஜி கொண்டு வந்திருப்பாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னது போராட்டம் நடத்தப்படும் ஈவேராவோட தலைமையில. அதுல 2 பேர் இறந்து போயிருப்பாங்க, தாளமுத்து நடராஜன். இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருந்திருப்பாரு, அவர் வந்துட்டு பதவி விலகிடுவாரு. காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கை கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் அப்படிங்கறத வந்துட்டு இனிமேல் ஹிந்தி கட்டாய பாடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை நீக்கிடுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அதே மாதிரி இவர் வந்துட்டு ராஜாஜி 1952 காலகட்டத்திலேயே வந்துட்டு காங்கிரஸ் அமைச்சரவைக்கு அந்த அமைச்சரவைக்கு வந்து தலைமை ஏற்பார். ஓகேங்களா. அப்ப வந்து குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. தந்தை செய்யும் தொழிலே வந்துட்டு மகன்களும் வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாரு. சோ அதையும் வந்துட்டு எதிர்த்து போராடி அதையும் நீக்கி விட்டுருவாங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி 2 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு காரணமும் ராஜாஜி தான். ஓகேங்களா. சோ இந்திய வந்து பள்ளிகளை கட்டாய பாடமா கொண்டு வரணும்னு சொன்னது அவர் தான். குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்ததும் அவர் தான். குலக்கல்வி இது வந்து ராஜாஜி தான். இது 2யுமே போராட்டம் பண்ணி தூக்கி விட்டுருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகேங்களா. சோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க, 1942 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 பாத்தீங்கன்னா வெள்ளை
வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் என்ன சொல்லியிருந்திருப்பாரு, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற முழக்கத்தை வழங்கினார். செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற முழக்கம் எந்த இயக்கத்துல சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துலதான் சொல்லியிருந்திருப்பாங்க. சோ இதுல இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல நிறைய போராட்டங்கள் வந்து நடக்கும். ஓகேங்களா. சோ நிறைய போராட்டங்கள் நடந்தது காரணமாக அஞ்சல் அலுவலகங்களை வந்து பாத்தீங்கன்னா தீ வச்சு விட்டுருவாங்க. தந்தி கம்பிகள்லயும் வந்துட்டு அவங்க அதெல்லாம் வெட்டி வர்றது, ஆங்கிலேயர்கள் எங்கேயும் வந்துட்டு யார்ட்டையும் தொடர்பு வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தந்தி கம்பிகளை வெட்டி வர்றது. ஓகேங்களா. சோ ரயில் போக்குவரத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊறு விளைவிக்கிறது. சோ இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நடைபெறும். அதே மாதிரி பக்கிங்காம், கர்நாடிக் மில், ஓகேங்களா, சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமளவிலான தொழிலாளர்கள் வந்துட்டு வேலை நிறுத்தத்திலும் என்ன பண்ணிருப்பாங்க, போராட்டங்களையும் நடத்தி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போராட்டத்துல, இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துல பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துல வந்துட்டு சேர்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராயல் இந்தியா கடற்படை புரட்சியும், இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழியோடின. ஓகேங்களா. சோ ராயல் இந்தியா கடற்படை புரட்சி, ஓகேங்களா, அங்கே வந்து பாத்தீங்கன்னா ராயல் இந்தியா கடற்படை புரட்சி நடக்கும். ஓகேங்களா. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடக்கும். ஓகேங்களா. சோ புதிதாக பொறுப்பேற்றவங்க யாரு, தொழிலாளர் கட்சி இங்கிலாந்துல. ஓகேங்களா. சோ அவங்க வந்து தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்தியாவோட விடுதலைக்கு வந்துட்டு வழிகோலின. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு விடுதலை சுதந்திரம் கிடைக்கும். ஓகேங்களா. சோ நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கப்படும். சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நான் எடுத்து கொடுத்திருக்கேன். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாடத்துக்கான முக்கியமான நோட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.